கர்நாடக அரசு கூட்டிய காவிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் உள்ளிட்ட 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெற்றது. மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி, ஜல்சக்தி துறை இணையமைச்சர் சோமண்ணா, ஒன்றிய இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வது எப்படி என இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அரசு கூட்டிய காவிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் உள்ளிட்ட 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெற்றது. மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி, ஜல்சக்தி துறை இணையமைச்சர் சோமண்ணா, ஒன்றிய இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வது எப்படி என இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அரசு கூட்டிய காவிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் உள்ளிட்ட 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெற்றது. மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி, ஜல்சக்தி துறை இணையமைச்சர் சோமண்ணா, ஒன்றிய இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வது எப்படி என இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.